ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எனி டைம் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் பிரியாணி மசாலா செய்ய போகிறோம். பிரியாணி மசாலா இது முஸ்லீம் வீட்டு பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: 25 கிராம் பட்டை, அதில் பாதி அளவு ஏலக்காய், கிராம்பு, சிறிதளவு அன்னாசிப்பூ, ஜாதிக்காய் பாதி, சோம்பு 1 ஸ்பூன். தவா ஹீட் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்ச மசாலா பொருட்களை தவாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக ஆயிடுச்சு, நல்லா செவந்துருச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிடுங்க. பொடியாயிடுச்சு. இந்த மசாலா 4-5 மாதம் கெடாமல் இருக்கும். இந்த மசாலா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, தக்காளி சாதம், சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்கா எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் அதிகமாக வேணுண்டாக்கா இன்னும் கொஞ்சம் எல்லா பொருட்களையும் டபுள் மடங்காக சேர்த்துக்கிட்டு செஞ்சு வச்சுக்கோங்க. இது அப்பப்போ செய்ய உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் மொத்தமாக நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கட்டாக்கா உங்களுக்கு சமைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மூடி இறுக்கமான டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 4-5 மாதம் அப்படியே வாசனை மாறாமல் இருக்கும். இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு எனி டைம் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.